ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்போ டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலும் டெய்லரிங் ஸ்லீவ் ஸ்கேலும் வந்து நமக்கு ஸ்லீவ் வரையதுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு நான் ஸ்லீவ் வந்து சுற்றி எல்லாமே ஸ்லீவோட நீளம், கையோட சுற்றளவு, கேப் ஹைட்டு எல்லாமே மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்லீவோட நீளம் வந்து நான் 7 இன்ச் வச்சுருக்கேன் ஸ்லீவோட நீளம். அடுத்து வந்து கேப் ஹைட்டு வந்து ஸ்லீவோட சுற்றளவு வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேன். கேப் ஹைட் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். அந்த கையோட நம்ம கேப் ஹைட் வைப்போம்ல, அது வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். வச்சு நம்ம எல்லாமே மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டு விட்டாச்சு. எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வந்து நம்ம தையலுக்கான அளவும் விட்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ மேலே இருந்து அந்த கேப் ஹைட் வர நான் 8 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த ஸ்லீவ் ரவுண்டு நம்ம எடுத்து அதோட பாதி அளவு 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். லைன் போட்டு விட்டதுக்கு பிறகு இப்போ அந்த 8 இன்ச்சிலேருந்து நம்ம சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணதுக்கு பிறகு அந்த சென்டர் பாயிண்ட்டிலேருந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணும்போது நம்ம சரித்து தான் மார்க் பண்ணணும், நேராக வந்து மார்க் பண்ணக்கூடாது. அந்த லைன் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன சரித்து தான் நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு தான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ண போகிறேன். அதனால் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை எடுத்துகிட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டிலேருந்து அந்த 1/2 இன்ச் நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வர நமக்கு கரெக்டாக வரது மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நான் வச்சுருக்க மாதிரியே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து லைன் போட்டு விட்டுக்கலாம். அந்த பாயிண்ட் வர அந்த சென்டர் பாயிண்ட் வர லைன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து அப்படியே ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை திருப்பிட்டு அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து அந்த கேப் ஹைட் வர நம்ம ஸ்கேலை வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம வளைச்சி அந்த இதில் வந்து கரெக்டாக வளைச்சி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனை வந்து நம்ம அந்த லைட்டாக கர்வ் மாதிரி போட்டு அதில் வந்து அந்த கேப் ஹைட்டோடு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்கேலை வச்சுட்டு நம்ம லைனை அழகாக ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பேக் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம பேக் சைடு ஸ்லீவுக்கு வரும். ஃப்ரண்ட் சைடு நம்ம மார்க் பண்ணும்போது குளிச்சு வந்து வரைஞ்சி விடுவோம். ஃப்ரண்ட் சைடு இப்போ மார்க் பண்ணுறது எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்து பேக் சைடு ஸ்லீவுக்கு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம குளிச்சு வரையிறதுக்காக நம்ம இந்த இப்போ சென்டர் பாயிண்ட் எடுத்திருந்தோம்ல, அந்த 8 இன்ச்சில் சென்டர் பாயிண்ட் எடுத்திருந்தோம். அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 4 இன்ச்சில் சென்டர் எடுத்துக்கோங்க. அதே போல் அந்த அடுத்து இருக்க 4 இன்ச்சில் அதோட சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல சென்டர் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் அந்த லாஸ்ட்டாக எடுத்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச்சு கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதே போல் தான் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை மேலே ஸ்டார்டிங் பாயிண்ட்டிலேருந்து நம்ம அந்த 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து அந்த சென்டர் பாயிண்ட் முடிகிற அந்த இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் இப்போ நான் வச்சுருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கரெக்டாக வந்து வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி விட்டதுக்கு பிறகு ஸ்கேலை அதே போல் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சென்டர் பாயிண்ட், அடுத்து இந்த 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ண பாயிண்ட்டு, அந்த கேப் ஹைட் முடிகிற இடம், இந்த இவ்வளோ இடத்துலையும் வச்சு நம்ம வந்து கரெக்டாக அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து குளிச்சு வந்து வரைஞ்சி விடுறதுக்கு மார்க் பண்ணணும். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி சென்டர் பாயிண்ட், மிட் பாயிண்ட் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி தான் நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது மார்க் பண்ண முடியும் ஸ்லீவுக்கு. இந்த மெத்தட் வந்து நம்ம கொஞ்சம் பிகினர்ஸுக்கெலாம் கொஞ்சம் இப்போ புதுசாக நீங்கள் தையல் வந்து பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி இது பண்ணும்போது. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து வரைஞ்சி விட்டாச்சு.
அடுத்து வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ஸ்லீவ் ஸ்கேல் வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ஸ்லீவ் ஸ்கேல் வச்சு பார்க்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்லீவ் ஸ்கேலுக்கும் இதை வந்து டெய்லரிங் ஸ்லீவ் ஸ்கேல்னே சொல்லுவோம். நம்ம அடுத்து வந்து நான் அதே அளவில் இன்னொரு ஸ்லீவ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸ்லீவோட நீளம் அதே போல் 7 இன்ச்சு, கேப் ஹைட் வந்து 3 இன்ச்சு, கையோட சுற்றளவு வந்து 5.5 இன்ச்சு, அதே அளவு தான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறவு நம்ம அந்த ஸ்லீவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் இருந்து நம்ம அந்த எண்டு பாயிண்ட் வர 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சரித்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கு இந்த லைனுமே தேவையில்லை, நம்ம அந்த ஸ்லீவ் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது இந்த லைனெல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் நான் போட்டுக்கிறேன். இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டும் எடுத்துக்கலாம். அந்த 8 இன்ச்சோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, 4 இன்ச்சு. அதில் இருந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அளவு நமக்கு தேவையே படாது. இந்த ஆர்ம் ஹோல் ஸ்லீவ் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த அளவு தேவையே படாது. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்லீவ் ஸ்கேலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் வண்ணமாக இருக்கிறது நமக்கு தலை சைடுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒல்லியாக போகிறது வந்து வால் சைடுன்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது அந்த தலை சைடு மேலேயும் வால் சைடு கீழே வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த மேலே லைனில் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அந்த வால் சைடு வந்து அந்த கேப் ஹைட்டில் கரெக்டாக வந்து செட் ஆகாது மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம இங்கே அந்த சைடு அந்த தலை சைடு மேலே வைக்கும்போது நமக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் கரெக்டாக நிற்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த மேலே வந்து அந்த ஸ்கேலை கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி இங்கே உள்ளே தள்ளியோ இல்லை வெளியே தள்ளியோ அந்த ஸ்கேல் இருக்கக்கூடாது, கரெக்டாக அதில் இருக்கணும். அதே போல் இந்த கேப் ஹைட் நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் அந்த வால் சைடு நமக்கு கரெக்டாக செட் ஆகியிருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கரெக்டாக அதில் வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரே லைன் தான், நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது நம்ம 2 அளவு மார்க் பண்ணி 2 அளவாக நம்ம திருப்பி வரைஞ்சோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது, நமக்கு ஒரே அளவு தான். இந்த மார்க்கிங் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. அந்த ஸ்லாண்டிங் லைன் தேவைப்படாது, அந்த 1/2 இன்ச்சு எடுத்துருக்கிறது இதெல்லாம் தேவைப்படாது. நம்ம கேப் ஹைட்டு மார்க் பண்ணி ஸ்லீவ் நீளம் அடுத்து சுற்றளவெல்லாம் மார்க் பண்ணி விட்டால் மட்டுமே போதும், நமக்கு கரெக்டாக அளவு வந்துடும். அடுத்து வந்து குளிச்சு வரைகிறதுக்கு அந்த ஸ்கேலை அப்படியே திருப்பிக்கோங்க. அந்த வால் பக்கம் வந்து மேலேயும் அந்த தலை பக்கம் கீழே வர்றது மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வச்சது மெத்தட்லேயே தான் வைக்கணும். அந்த மேலே வந்து அந்த வால் பக்கத்தை கரெக்டாக வச்சுட்டு கீழே வந்து அந்த தலை பக்கம் வந்து அந்த கேப் ஹைட்டில் வந்து செட் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பேக் சைட் ஸ்லீவ் ஃபஸ்ட் நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் சைடு குளிச்சு வரைகிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுவும் வந்து நமக்கு கரெக்டாக அந்த எண்டில் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்து அந்த ஸ்கேலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. தள்ளியும் அங்கே இங்கேயுமா நம்ம வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு அந்த 1/2 இன்ச்சு உள்ளே குளித்து அழகாக வந்துட்டு ஒரே லைன்லேயே வந்துட்டு நம்ம வந்து நம்ம ஈஸியாக பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு. எந்த அளவுமே நமக்கு வந்து மார்க் பண்ணண்டாம். பாருங்கள், நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது நிறைய அளவு மார்க் பண்ணோம். ஆனால் இதுக்கு அப்படி எந்த அளவுமே மார்க் பண்ணலை. நமக்கு கரெக்டாக 2 கோடில் கரெக்டாக வந்துட்டு நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் புதுசாக வந்து தைக்கிறீங்க பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கேலை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்லீவ் வரைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவ் ரவுண்டு தான் நமக்கு ஒழுங்காக வராமல் கரெக்டாக இல்லாமல் இருக்கும். அந்த ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக வரலன்னா நமக்கு கை சைடு தூக்குன மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்து இந்த ஸ்கேலை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு கரெக்டாக ஒரே லைனில் வருது. இந்த 2 ஸ்கேல்லையுமே எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்லீவ் ஸ்கேலை தான் சொல்லுவேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை விட இந்த ஸ்லீவ் ஸ்கேல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து நம்ம கழுத்து ரவுண்டு மார்க் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.